செந்தமிழ், செருக்கில்லா தமிழ், கன்னித்தமிழ், கணினி தமிழ் என்றும் மங்காத தமிழ், தமிழுக்காக இயங்கக்கூடிய இந்த தமிழ் பேரவையினருக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நடுவருக்கு எனது சிறப்பு வணக்கம். எதிரணியில் இருக்கக்கூடிய நல்லவர்களாக வாழ முடியாது. யாரும் நல்லவங்க இல்லைன்னோ, நாங்கள் நல்லவங்க தான், ஆனால் இந்த சூழலில் எங்களால் நல்லவங்களா வாழ முடியலை அப்படின்னு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்ன அணியினருக்கும் எனது வணக்கங்கள். அது பொதுவாக எல்லா ஊருக்கும் சிறப்பு இருக்கும் இல்லையா? திருவாரூர்னா தேரழகு, மன்னார்குடினா மதில் அழகு, வேதாரண்யம்னா விளக்கழகு. இந்த சேர்மாதேவி நவ கைலாயத்திலையும் உள்ள திருத்தலங்களை அடங்கியிருக்கும். அதே மாதிரி வைணவ தலங்களுக்கும் சிறப்பானது. நம்ம பொருளை பிறந்து இங்கே அகத்தியரால வழிபட்ட உருவாக்கின கோவில்கள் நிறைய. இத்தகைய பெருமையான இந்த தலத்தில் இந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவங்க என்ன நம்ம சொல்லுவாங்க, எதிரணியினர் நாங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு இருக்கிறதுல கணபதி சுப்பிரமணிய ஐயா சொன்னாங்க அந்த அணியில் பேசும்போது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பார்த்தோம், ஆனால் நான் 10 சோறு காட்டுறேன்னாரு. நீங்கள் காட்டினது 10 சோறு. யூடியூபையும் சோஷியல் மீடியாவையும் திறந்து பாருங்க, 100 சோறுமே பதம் இல்லாத சோறாக தான் இருக்கும். அவ்வளவும் எவ்வளோ கெட்டவங்க இருக்காங்க இந்த உலகத்தில், நம்ம எப்படி வாழணும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு சோஷியல் மீடியா தான் ஆதாரம். நான் கல்லூரி பேராசிரியர்ங்கிறதுனால மாணவர்களோட என்னால் ஒரு இணக்கமான சூழலில் இருக்கணும்ட்டு நல்லா தான் வகுப்பு எடுப்பேன். 1300 திருக்குறளையும் நடத்துறது எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அந்த ஒரு திருக்குறள் படி அவனை வழி நடத்தணும் இல்லையா, அதுதான் பெரிய தலைவலி. என்னோட மாணவன் எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2ஆம் வேற்றுமை உறுப்பு நடத்திட்டு இருந்தாங்க. வேற்றுமை உறுப்புகளை நடத்திட்டு இருந்தேன், இலக்கண வகுப்பு. அவன் திருக்குறள் முடியலை, என்னால நான் மட்டும் தான் நடத்துறேன். அதை வச்சு அவனை வழிகாட்ட முடியலை. அதன்படி நட அப்படின்னா அவன் நம்மளுக்கு எதிர்வினைகள் நிறைய செய்யறான். அது திருக்குறளின் படி நட அப்படின்னாலே 1300 திருக்குறள், 1330 திருக்குறளையும் திருவள்ளுவர் எழுதினா சரி, அவருக்கு இத்தனை பேர்கள் இருக்கிறது சரி, 10 மதிப்பெண்களுக்கு இவ்வளவுதான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஆமா, கரெக்ட் தானே? அப்படி சொல்றாங்க. 1330 சொன்னா தாண்டா பாஸ் போடுவேன்னு சொன்னா படிப்பான். நீங்க ஏதாவது அதிகாரமா பிச்சு இதுல 2 திருக்குறள், அதுல 2 திருக்குறள், இதுல 2 திருக்குறள் அரைகுறையா படிச்சு இந்த 10 எழுதுனா 10 மார்க்னா போதும் தானே சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். இலக்கண வகுப்பு நடத்தினாங்கய்யா, நல்லா கேட்டுட்டு தான் இருந்தான். இப்போ நான் துணைத் தலைவராக இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். என்னால் அது பிரிவு தாங்கவே முடியல. உடனே நான் போய் என்ன சொன்னேன், தம்பி இதை போய் பத்திரிக்கையில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடா, HOD வீட்டு நாயாக காணும்னு சொல்லிடு அப்படின்னு. சரி, நான் அவனும் போயிட்டான். அடுத்த நாள் பேப்பரை பார்த்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோனு. அதுக்கப்புறம் தான் நான் பத்திரிக்கை எடுத்து பார்க்குறேன். HOD நாயை காணவில்லைன்னு கொட்ட இடத்துல கொடுத்துட்டாங்கயா. HOD நாயை காணவில்லை கொட்டா இல்லையா. இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மத்தியில ஒரு பட்டிமன்றத்துல இன்றைக்கு நடுவர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பொறுக்கியும் தான். பொறுக்கிட்டு முத்தம் அது கேப் எதுக்குடுற, அது HOD நாய். இப்படிப்பட்ட மாணவ சூழல் இப்படி இருக்கு. என்ன நல்லது செய்ய முடியும், நல்லது சொல்லியே போச்சணும் இல்லை ஐயா. நான் எங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு அழுதுட்டே வந்தான். என்னம்மா அப்படின்னு, என்னோட ஸ்நாக்ஸை ஒரு பையன் எடுத்து திருடிட்டாமா, எடுத்து சாப்பிட்டுட்டான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள. சரி, அதனால என்ன மிஸ்டர் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. மிஸ்டர் சொன்னேன், நீ பத்திரமா வச்சிருக்க வேண்டியதானே, அதையே திறந்து வச்சேன்னு கேட்டாங்க அப்படின்னு. சரி மிஸ்டர் சொல்லி வேற யார்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்டு வேண்டியதானே பாப்பா, அதுக்கே அழுதுட்டு வந்தேன். இல்லை மேம் சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஷேர், யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் யார்ட்டையுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பள்ளிக்கூடத்திலேயே ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் வாங்கக்கூடாது. இது எதனால வந்தது? அந்த சாக்லேட்ல ஏதாவது கலந்துருக்கலாம், அந்த வீட்டு பண்டத்துல ஏதோ இருக்கலாம், இதனால நோய் வந்துடலாம், இதனால ஒரு கெட்டது நடந்துடும். இன்றைக்கு சூழல் அப்படிதாங்க இருக்கு. ஆரம்ப பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு கொடுங்க வாங்குங்க அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் நம்மளோட காலத்துல. ஏன்னா நம்மளாம் கோனார் நோட்ஸ்
வளர்ந்தவங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொரோனா பர்சென்ட் இல்லையா? கொரோனாவோட ஒரு பிள்ளை நானும் ஆன்லைன் வகுப்புலாம் எடுத்திருக்கேங்க. இப்படி வசதி இப்படி வந்தது முகமே தெரியல. உடனே நான் அந்த பிள்ளையோட நம்பரை சொல்லி நேர வை போனேன். ஏன் மூச்சு தெரிஞ்சதெல்லாம் பாடம் நடத்துவீங்களோ, உங்களுக்கு டியூட்டி பாடம் எடுக்கிறத நான் நடத்துங்க. சரி அப்படின்ட்டு அப்போ அப்படியே ஒத்தனையா சொன்னேன், இடம் கொஞ்சம் நேரம் வைங்கடா, அப்பதான் உங்க முகம் பார்த்து நடத்த முடியும். அதுக்கு தான் கொரோனாவே வந்திருக்கு, உங்களை பார்க்க கூடாதுன்னா இதுலயும் எங்க மூஞ்சியை கட்ட சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான். எங்க வீட்டில் நோ டவர் நோ இன்டர்நெட், என்னோட நம்பர் இது அட்ரஸ் போடுங்கன்னு வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகளும் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம எப்படி நல்லவர்களா வாழ்றது? நல்லவர்களா வாழ முடியாது, நல்லவர்களா இருக்கல நான் சொல்லல. நல்லவர்களாக இருப்பது ஒரு பலவீனமாக உள்ளது, ஒரு போராட்டமாக உள்ளது. நல்லவர்களா இருக்கிறது சாபமா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓராண்டு நிறைவாயிடுச்சு. ரிதன்யாங்கிற ஒரு குழந்தை ரொம்ப ஒழுக்கமா தன்னுடைய வீட்டுக்கு கட்டுக்கோப்போட கட்டுக்காவலோட வாழ்ந்த பிள்ளை. ஒழுக்கத்துல தவறே சொல்ல முடியாது. இன்னொரு திருமணம் என்னால முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. வாழ முடிஞ்சதுயா? வாழ முடிஞ்சதா அந்த குழந்தையால? ஏன் முடியல? கெட்டவர்களை அதனால சமாளிக்க முடியல. அந்த பிள்ளை கெட்டவளா இருந்ததுன்னா வாழ்ந்திருக்கும் இல்லையா? ஏமா நீ இவ்வளவு நல்லவளா இருந்த அப்படின்னு சோசியல் மீடியால அவ்வளோ கமெண்ட்ஸ். அவளால சிந்திக்க முடியல, கெட்டதை சிந்திக்க முடியல, அதனால வாழ முடியல. இந்த வீட்டுல இந்த சூழல்ல எப்படி இருக்கணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. ரொம்ப நல்லவர்களாக இருந்தா வாழ விட மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. சரிங்களாயா? இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. போன் பாஸ்வேர்டும் போனும் தான் நமக்கு இதயம். இன்னொரு இதயம் சொல்லலாம். நம்ம போனை மட்டும் தொலைச்சிட்டோம் உடஞ்சிட்டோம் 2 நாள் இல்லை, 1 மணி நேரம் நம்மளால ஒரு என்ன பதட்டப்படாம இருக்க முடியாது. ஏன்னா யார் கையிலையும் மாட்டிடக்கூடாது. ரீசார்ஜ் பண்ற கடையில கொடுக்கறதுக்கு பயம், நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்குவோம். சர்வீஸ் பண்ண கொடுக்கக்கூடிய கடையில கொடுக்கறதுக்கு நமக்கு பயம். எடுத்துருவானா, கூகுள் பேல இருந்து எடுத்துருவானா, போன்பே பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருவானா, நம்மளுடைய நம்ம வச்சிருக்கக்கூடிய ஃபேமிலி போட்டோஸை எடுத்துருவானா, நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுருவானா, இப்படி எல்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டியிருக்கு. எங்க நல்லா இருக்காங்கிறத அப்படியே பைனாக்குலர் வச்சு தேடினா கூட கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெட்டவங்கிற ஒரு முகமூடி இருந்தால்தான் இந்த உலகத்திலேயே சமாளிக்க முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம மாணவர்கள்ட்டே வருவோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டேன். எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லு. உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபேக் ஃப்ரெண்ட், எஸ்பி ஃப்ரெண்ட், இன்ஸ்டா ஃப்ரெண்ட், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட், இதில் எந்த ஃப்ரெண்டை சொல்லணும் அப்படிங்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவன் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான், உன் ஃப்ரெண்டை சொல்லு அப்படின்னோடனே எந்திரிச்சு என்ன சொல்லணும்? எனக்கு பவுல் ஃப்ரெண்டு, சங்கர் ஃப்ரெண்டு, கண்ணன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்றதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. உண்மையாக மனப்பூர்வமாக தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய இன்ப துன்பங்களையும் ஷேர் பண்றதுக்கு ஒரு நண்பர் கூட இல்லாம ஒரு போலியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்துல நல்லவனை எங்க போய் தேடுறது? நல்லவங்களா அவன் எப்படி வாழ்றது? இப்போ ஸ்கூல்ல நம்ம வந்து குழந்தைங்கள காம்படிஷன்ஸ்க்கு அனுப்பும்போது முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல வச்சுப்போமே, வேகமா ஓடக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்லிங்க வீட்டில் பேரண்ட்ஸ் விடுறாங்க, கிரவுண்ட்ல நின்று எனக்கு கொஞ்சம் ஒட்டுக்கடைனா தெரியும். இந்த மாதிரி பாப்பா, உன் ஃப்ரெண்டு ஓடி வரானா திரும்பி பார்க்கக்கூடாது, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டா தூக்கி விடக்கூடாது, உன் நோக்கம் நீ ஃபர்ஸ்ட்ல வரணும், ஓடிட்டே முன்னாடி பார்த்து ஓடிட்டே ப்ரைஸ் அந்த லிஸ்ட் அந்த லாஸ்ட்ல போய் தொடுற வரைக்கும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது, யாருக்கும் உதவக்கூடாது. இப்படிதானே குழந்தைங்களே நம்ம கைட் பண்றோம். அப்படிங்கிறப்போ நல்ல சமுதாயம் எப்படி உருவாகும், நல்ல எண்ணங்கள் நல்ல மனம் எங்கேயா வளரும்? இதுதாங்க நான் இன்னைக்கு இன்றைய சூழல்ல இருந்து நம்ம பார்க்கறது இதுதான். முன்னாடி காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கதவை திறந்து வச்சுட்டு திண்ணையில படுத்து கோரமாயை வச்சு அகா தூங்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான தெரு இருந்ததுன்னா 1980 கிராமங்கள்லாம் நினைச்சு பாருங்க, அப்படியே தூங்குவோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் பூட்டு வச்சு அந்த டிஜிட்டல் பூட்டை யாராவது தொட்டாங்கன்னா நமக்கு அலாரம் அடிக்கணும். அப்படி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்குறோம். எங்க நல்லவங்களை தேட முடியும்? கொரோனாவோட நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். ஊசி போட்டு வந்தாங்க. கொரோனா ஊசி வந்து எதிர்ப்பு கண்டிப்பா போட்டாதான் காலேஜ்ல சேர்ப்பேன்ட்டாங்க. அதனால போட்டேன். ஏன்னா ரொம்ப சந்தேகம், அதனால அதாயிருமோ இதாயிருமோ. இப்ப 2வது ஊசி போட்டு வரேன். பக்கத்து வீட்டுக்காரங்க
ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஷெட்டு போட்டு மறைச்சாச்சு, எட்டியே பார்க்கறது கிடையாது. கொரோனா வந்துருமா? ஆனால் நம்ம எதிரணியில என்ன சொன்னாங்க, கொரோனாவோட வெள்ளத்தோட வந்து இப்படி வந்து காப்பாத்தினாங்க. அப்படி ஒரு சிலர் தாங்க இருக்காங்க. நம்ம கூட வாழ்றவங்க யோசிச்சு பாருங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அடுத்த வீடை யோசிச்சு பாருங்க. ஒரு கோலம் கூட நல்லா போட முடியாது. அப்பா வேலைக்கு போறவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோலம் போடுறதுக்கு நேரம் இருக்கா? பரவாயில்லையே, மார்கழி மாசம் 30 நாள் எங்கள் வீட்டில் கலர் கோழி போட்டாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க, அடுத்த மார்கழிக்கு வீட்டில் கோலமே போட முடியாது. அதான் உண்மைங்கய்யா. அந்த மாதிரி வந்து வைப்புட்டி. இந்த மாதிரி நம்ம அப்படி வாழ்ந்த சூழல்ல இன்னைக்கு கொரோனா ஊசி போட்டுட்டு வந்திருக்கு. ஷெட்டில் லைட்டாக திறந்துட்டு, என்ன ஊசி போட்டு வந்தாச்சா, எவ்வளோ நேரம் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, இல்லை எதிர்வினை எதாவது இருந்ததுன்னா நான் கொஞ்சம் பார்த்து போட போகாமல் இருந்துக்கலாம் கேட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு போன வாரம் அப்படித்தான் எங்கள் கூட வேலை பார்த்தவங்க மிஞ்சூரியில் படுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க. இதை நான் போட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருக்காங்கல்ல நல்லவங்களா இருந்தா. இந்த மாதிரிங்கயா நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில், இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நம்மளால் நல்லவங்களா வாழவே முடியாதுங்க. இறுதியாக கடைசியாக ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு என்னோட ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு புலியும் கழுதையும் சண்டை போட்டுடுது. புலி வந்து பசியோட இருக்கு, கழுதை வந்து நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கு. சரிங்களா? இந்த கொழுத்த கழுதை வந்து என்ன சொல்லுது, புலிகிட்ட போய் உள்ள வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்லுது. உடனே இந்த புலி வேற பசியோட இருக்கு, எங்கேயா இருக்கும், அதான் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் முடியுது, காட்டுக்கு பரவிடுது. இது ஒரு பெரிய கதை, காட்டுக்கெல்லாம் பரவிடுது, எல்லாமே ஒரு பரபரப்பாயிருது. சிங்கங்கிட்ட போகுது, காட்டு ராஜாட்ட போகுது. உடனே ராஜா வந்து என்ன வழக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னு சொல்றாரு, சிங்கம் வந்து ஒரே தீர்ப்பு தான், நீ கழுதையை பற்றி சொன்னார், நீ சொன்னது சரி, ஆமா ப்ளூ கலர்ல தான், நீ போ புளிய பார்த்துருக்க, நீ இந்த மாதிரி அனாவசியமா பேசி கடையோட இருந்துக்கும், காட்டோட நேரமே கெட்டு போச்சு, நீ வந்து ஒரு வருஷத்துக்கு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது போ. போ புலி வந்து உண்மையதான் சொல்லிச்சு, சரியாதான் சொல்லிச்சு, அது பசிச்சாதான் சாப்பிடும். அப்படி ஒரு கழுதைகிட்ட போய் வீணா வாக்குவாதம் கொடுக்கறதுனால அது நல்லதுதான் சொல்லிச்சு, கரெக்டாக தான் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கிட்ட தீர்ப்பு கிடைக்கல. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமா 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 காத்தா வெள்ளையாக தான் இருக்கு, ஆமா ஆமா வெள்ளை குதிரை எங்கள் வீட்டுக்கு வந்து ஓடிச்சு, ஆமா ஆமா யானை வெள்ளையாக தான் இருக்கும், ஆமா ஆமா இரவுல இப்படிலாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டோம்னா நம்ம நல்லவங்க. சரி, நல்லவங்களாலாம் வாழ்றது ரொம்ப கடினங்கிறது காட்டு வரைக்கும் இருக்குங்க இப்போ. சரிங்களா? ஆகவே எந்த வகையில பார்த்தாலும் இந்த உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் ஐடி. இப்படி அழகழகான என்ன சொல்றது படங்களை வைத்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை ஏமாத்துறதும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை ஏமாத்துறதும், நிறைய சமூகத்தில் நடக்கக்கூடிய போதை, அது போக வந்து டிஜிட்டல் குற்றங்கள், எல்லா குற்றங்களுக்கும் காரணமா இருக்கிறது இந்த கெட்டவர்களால தான். நல்லது கெட்டதுன்னு எப்பங்க பிரிப்போம்? ஒரு வந்து கெட்டவங்கிறது தெரியறதுனால நான் நல்லவே விலகி வரோம். நம்ம நல்லவேங்கிறத ஒதுக்கிக்கலாமே தவிர எல்லாரும் இந்த காலத்துல நல்லவர்களாகவே முழுவதும் வாழ முடியாதுங்கிறது என்னோட வாதம். வாய்ப்படுத்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.